السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியமான பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் அன்பு, அவன் இரக்கம், அவன் முஹப்பத் அல்லாஹ் எங்களுக்கு திரும்பவும் ஒரு ரமலான் அடைஞ்சி அந்த ரமலானில் ஆஃபியத்தோட நோம்பு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அதுலேயும் ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் ரமலானுடைய மாதத்தில் நடந்த மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த பத்ருடைய யுத்தம். அதாவது ரமலானுடைய 17வது பிரிவில் 17வது நாளில் நடந்த இந்த பத்ருடைய யுத்தம் இருக்குது. இது மிகவும் விசேஷமான ஒரு விடயமாக இருக்கி இஸ்லாமிய வரலாறுகளில். சிலவங்க நினைப்பாங்க பத்ரில் என்ன அவ்வளோ விசேஷம் கொண்டு இருக்கி, அதில் என்ன ஸ்பெஷல் இருக்கி. கண்ணியமான பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பத்ருடைய யுத்தத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். பல யுத்தங்கள் இஸ்லாத்தில் நடந்திருந்தாலும் அல்லாஹ் ரெண்டு யுத்தங்களுடைய பேர்களை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரி வ அன்தும் அஸில்லா. அல்லாஹ் பத்ருடைய அந்த யுத்தத்தை குர்ஆன்ல பேசுறான். அதே போல வயௌம ஹுனைனின் இத் அஜபத்கும் கஸ்ரத்துக்கும், அல்லாஹ் ஹுனைனுடைய யுத்தத்தை குர்ஆன்ல பேசுறான். பத்ர், உஹத், ஹந்தக், அஹ்ஸாப், அதே போல தபூக், ஹுனைன், பல யுத்தங்கள் நடந்திருந்தாலும் இந்த பத்ருடைய யுத்தத்தை பற்றியும் பத்ருடைய யுத்தத்துடைய பேரையும் ஹுனைனுடைய பேரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பேரை சொல்லி பேசுறான். அதான் அந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியார்களே, மிகவும் முக்கியமான ஒரு இடம் இஸ்லாத்தில் இந்த பத்ருக்கு இருக்கு. இஸ்லாத்தில் ஆரம்பமாக முதல்ல நடந்த யுத்தம் பத்ருடைய யுத்தம். அந்த பத்ருடைய நாளில் நாங்கள் இருக்கிறோம். பத்ரை பற்றி கொஞ்சம் சில விஷயங்களை நாம் என்ன செய்யணும், விளங்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு வந்ததுக்கு பின்னால் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்பட்டு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான்ல என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு கேள்விப்படுது அபூ சுஃபியான் அவங்களோட ஒரு வியாபார கூட்டம் ஷாமுக்கு, அதாவது சிரியாவுக்கு என்ன செய்யறாங்க, போறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுது. அப்போ மஷூரா பண்றாங்க, நாங்க என்ன செய்வோம், அவங்கள வழி மறைச்சி அந்த வியாபார பொருட்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஏண்டா கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த சஹாபாக்கள் முஹாஜிரீன்கள் மக்கால இருந்து விட்டுட்டு வந்தாங்க. அவங்களோட சொத்துக்களை செல்வங்கள் எல்லாம் விட்டுட்டு கொடுத்துட்டு தானே வந்தாங்க. அதனால நாங்கள் என்ன செய்வோம், அந்த வியாபார கூட்டத்தை பிடிச்சி நாங்கள் என்ன செய்வோம், அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி ஒரு முடிவு செஞ்சு என்ன செய்யறாங்க, அதுக்காக வேண்டி முன்வாராங்க. இப்போ இந்த மஷூரா என்ன செய்து, இந்த முடிவு அபூ சுஃபியானுக்கு தெரிய வருது, அபூ சுஃபியானுக்கு கேள்விப்படுது. அபூ சுஃபியான் மக்காக்கு மெசேஜ் அனுப்புறாரு, மக்காக்கு விஷயத்தை சொல்லுறாரு, இப்படி முஸ்லீம்கள் மதீனா வாசிகள் எங்களோட பொருட்களை கொள்ளையடிக்க போறதாக ஒரு செய்தி கிடைச்சிருக்கி, நீங்க எங்களுக்கு உதவிக்கு ஆட்கள் அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜை கொடுக்குறாரு. மக்கால் இருக்கக்கூடிய அந்த குறைஷி காஃபிர்கள் எல்லாரும் சேர்ந்து 1000 பேர் கொண்ட ஒரு படையை தயாரிச்சு என்ன செய்யறாங்க, அபூ சுஃபியானுக்கு அனுப்புறாங்க. அபூ சுஃபியானோட அவங்க சேர்ந்து கொள்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தம் செய்ய ரெடியாவல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெடியாவினது அந்த பொருட்கள் எடுக்கிறதுக்கா. இப்ப யுத்தம் செஞ்சே ஆகணும். யுத்தம் செய்யலன்னு சொன்னா இந்த 1000 பேரும் சேர்ந்து மக்கால என்ன செய்வாங்க, மதீனாவை தாக்குறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. மதீனாவுக்கு பூண்டு மதீனாவை தாக்குறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப சஹாபாக்களோட மஷூரா பண்றாங்க. முஹாஜிரீன்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நாங்க யுத்தம் செய்வோம்னு சொல்றாங்க. அன்சாரிகள்கிட்ட இருந்து எந்த பதிலும் வருது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்வோம் என்று. இப்போ அன்சாரிகள்ல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க எங்கட பதிலே எதிர்பார்க்குறீங்க, நாங்கள் பதில் சொல்றதை எதிர்பார்க்குறீங்க.
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட கௌம் சொன்னாங்களே, இஸ்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹுனா காயிதுன், நீங்களும் உங்களோட ரப்பும் ஃபிரௌனோட போயிட்டு யுத்தம் செய்யுங்க, நாங்க அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட கூட்டம் சொன்னாங்களே, அப்படி சொல்லுவோம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா யா ரசூலல்லாஹ்? இல்ல, இஸ்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹுனா முத்தபஊன், நீங்களும் உங்களோட ரப்பும் போங்க, நாங்க உங்களை பின்பற்றி வருவோம்னு சொல்லி அன்சாரிகளுடைய தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவங்க சொல்லுறாங்க. அப்படி சொல்லித்தான் நினைச்சாங்க பத்ருக்கு போறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, பத்ருடைய களத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அற்புதங்களை நடத்தி காட்டினான். அதுல முதலாவது அற்புதம் என்ன, பத்ர் நாளைக்கு சொன்னா இன்றைக்கு இரவு சஹாபாக்கள் எல்லாரும் அப்படியே தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. எனக்கு நாளைக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்கு, நாளைக்கு போலீஸ்ல ஒருத்தரை சந்திக்கணும், போலீஸுக்கு போகணுன்ற நிலைமை வந்தா நாங்க தூங்குவோமா? ராவெல்லாம் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ட் ஆகிக்கும், நிம்மதியா இருக்காது, தூக்கம் இருக்காது, மென்டலி நாங்க அப்செட் ஆயிடுவோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களோட உடம்புக்கும் மனசுக்கும் உள்ளத்துக்கும் ரெஸ்ட்டை கொடுக்குறான். அவங்க எல்லாம் தூங்குறாங்க. மென்டலி ஸ்ட்ரெஸ் ஒன்று இல்லை, அவங்களுக்கு பெருசா டென்ஷன் ஒன்று இல்லை, நிம்மதியாக தூங்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தில் ஈடுபடுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காலையில பத்ருடைய காலையில என்ன செய்யறான், மழையை பெய்ய வைக்கிறான், மழையை இறக்குறான். மழை பெய்யறதுக்கு ரெண்டு காரணங்கள் உலமாக்கள் சொல்றாங்க. ஒன்னாவது, சிலவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு, சிலவங்களுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. சிலவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு குளிப்பு கடமையாச்சு சில சஹாபாக்கள். இப்ப தண்ணி கிடைக்கலன்னு சொன்னா பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும், பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். அதனால என்ன செய்யறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மழையை இறக்குறான், சஹாபாக்கள் குளிச்சு கொண்டு தயாராகுறான். அதே போல சொல்லப்படுது இன்னொரு காரணம் தான், அந்த காஃபிர்கள் இருந்த இடம், அந்த குறைஷி காஃபிர்கள் இருந்த இடம், அந்த மணல் பகுதி அப்படியே கொஞ்சம் சாஃப்டா இருந்துச்சு, நடக்கிறதுக்கு ஏழுமான மாதிரி இருந்துச்சு, நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு ஏழுமான மாதிரி இருந்துச்சு. ஆனா சஹாபாக்கள் இருந்த பகுதியில் அந்த மண் அப்படியே எப்படி அந்த காலெல்லாம் புதையிற மாதிரி. இப்போ நாங்கெல்லாம் கோல்ட் ஃபேஸ் போனா பார்ப்போம், ஓட போகல காலெல்லாம் மண்ணுள்ளுக்கு அப்படியே புதப்படும். அதே மழை பெய்ஞ்சிருந்தா கொஞ்சம் அது நடக்க ஏழுமான மாதிரி, ஓட ஏழுமான மாதிரி கொஞ்சம் சொஃப்டாக இருக்கும். இப்போ மழை பெய்ஞ்சதால சொஃப்டா இருந்த காஃபிர்களுடைய நிலம் அந்த பக்கம் என்ன ஆகுது, அப்படியே சேராகுது. இங்க புதக்குழி மாதிரி நடக்க இயலாம இருந்த இடம் அப்படியே சொஃப்டாகுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு ஏற்பாடு செய்யறதுக்காக வேண்டிய மழையை இறக்கினான் என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. அதே போல கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ர்ல செஞ்ச ஆக பெரிய உதவி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுத்தம் செய்ய வச்சான். அல்லாஹ் சொல்றான், இஸ்தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅலாஃபின் மினல் மலாயிகதி முர்திஃபீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1000 மலக்குமார்கள், இன்னும் ஒரு ரிவாயத் 3000, இன்னொரு ரிவாயத் 5000 மலக்குமார்களை இறங்கி நாங்கள் அவர்களுக்கு உதவி செஞ்சோம். அல்ல எப்படி உதவி செஞ்சான்னு சொன்னா, கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க வெட்டுறதுக்காக வேண்டி வாழை ஓங்கினோம் என்று சொன்னா அவரோட தலை வெட்டப்பட்டு அப்படியே கீழே விழுதுதான். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அவங்கள ஒரு சின்ன சஹாபி கைது செஞ்சு கூட்டி வந்து சொல்றாங்க நபி அவங்கள்ட்ட, இவரை நான் தான் கைது செஞ்சேன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எப்படி இவரை கைது செஞ்சீங்க, நீங்களா இவரை கைது செஞ்சீங்க? சொல்றாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இல்ல இவர் என்னைய கைது செய்யல, என்னைய கைது செஞ்சவர் அவர் ஒசரமாக இருந்தாரு, அவர் வெள்ள தலப்ப கட்டி இருந்தாரு, அவர் என்னைய விட ஒசரமாக இருந்தாரு, ஒரு வித்தியாசமான குதிரையில வந்தாருன்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை வச்சு என்ன செய்யறான், அந்த சஹாபாக்களுக்கு உதவி செஞ்சான். அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட சொந்த குதிரையில அந்த பத்ர் களத்துக்கு இறங்கியதாக ரிவாயத்துகள் எழுதுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு கண்ணியப்படுத்தினான் அந்த சஹாபாக்களை. ஹப்பாப் இப்னு அஷ்ரம் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, குறைஷி காபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில யுத்தம் நடக்க போகுது, என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு சொல்லி ஒரு மலைக்கு மேலே ஏறுறாரு. எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு என்ன சரி சண்டை நடந்தா நாங்க பெல்கனியோல இருந்து பார்ப்போமே, சுத்தி இருந்து பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி இவர் பார்க்கிறாரு, குறைஷி காபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில யுத்தம் நடக்க போகுது, என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு மலைக்கு மேலே ஏறி பார்க்கிறார். அவர் சொல்றாரு, எப்படி என்று சொன்னா அவருக்குள்ள சொல்லிக் கொள்றாரு, எப்படின்னா அந்த காபிர்கள் குறைஷி காபிர்கள் பெண்களை போல பயந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த பத்ர் களத்துல இருந்து பயந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஹப்பாப் நீங்க பத்ருடைய நாள்ல என்ன சொன்னீங்க, உங்களுக்கு நினைவுக்குதானே கேட்குறான்.
ஹப்பாப் இப்னு அஷம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க சொல்றாங்க, நான் என்ன சொன்னேன், நீங்க சொன்னீங்களே அந்த குறைஷி காபிர்கள் பெண்களை போல பயந்து ஓடினாங்கன்னு சொல்லி நீங்க சொன்னீங்களே, உங்களுக்கு அது நினைவுக்குதான்னு கேட்டான். உடனே அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், உடனே என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை கொண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டும் சாட்சி சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொன்னாங்க. அன்றைக்கு அந்த மலைக்கு மேல நான் அந்த சொன்ன விஷயத்தை நான் வேற யாருக்கிட்டையுமே சொல்லல, அந்த விஷயத்தை நீங்க எனக்கிட்ட சொல்றீங்களா இருந்தா நீங்க ஒரு உண்மையான நபிதான் என்பதாக சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பத்ருடைய சஹாபாக்களை எப்படி கண்ணியப்படுத்தினான் என்று சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குதிஸில சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஅமலு மா ஷிஅதும், உங்களுக்கு விருப்பமானதை நீங்க செஞ்சுக்கோங்க, அல்லாஹ் உங்களோட முன்னுக்கு பின்னுக்கு முன்பின் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சுதான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுல் குதிஸில சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அது மட்டும் இல்ல, எல்லா குறைஷி தலைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பத்ருடைய களத்துல பத்ர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொலை செய்ய வச்சான். அபூ ஜஹல் 2 சின்ன சஹாபாக்களால கொலை செய்யப்பட்டான். 2 சின்ன சஹாபாக்கள தாக்கப்பட்டு கடைசியாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவனை கொலை செஞ்சாங்க. அதே போல குத்துபா, ஷைபா எல்லாருமே குறைஷி தலைவர்கள்ல 2 பேர் மட்டும் தான் பேலன்ஸ் ஆகினாங்க. ஒன்று அபூ சுஃபியான், இன்னொன்று அபூ லஹப். அபூ சுஃபியான் யுத்தத்துக்கு வந்தார், ஆனால் அவர் கொலை செய்யப்படல. அபூ லஹப் வந்து யுத்தத்துக்கு வரல. யுத்தம் முடிஞ்சு யுத்தத்துல குறைஷிகள் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டாரு, கவலைப்படுறாரு. ஆனா அந்த யுத்தம் முடிஞ்சு 3 நாட்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை கேவலமா மௌத்தாக்கினான். அப்ப அபூ சுஃபியான் அதுக்கு பின்னால ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை கொடுத்தாங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க. அந்த பத்ருடைய நாளுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருடைய களத்துக்கு வந்து சொன்னாங்க, இந்த இடத்துல குத்துபா, இந்த இடத்துல ஷைபா, இந்த இடத்துல அபூ ஜஹலுடைய தலைகள் வெட்டப்பட்டு அவங்க கொலை செய்யப்படுவாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வட்டம் போட்டு காட்டினாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி அவங்க காட்டின இடத்தை தாண்டி அவங்களோட தலைகள் வெட்டப்படல, அதே இடத்துள்ளுக்கு அவங்களோட தலைகள் இருந்துச்சு என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பத்ருடைய நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள். ரமலான்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயம், எங்கட இஸ்லாமிய வரலாறுகளை நாங்க தெரிஞ்சு கொள்றது என்னத்துக்கு சொன்ன எங்கட வாழ்க்கையை சீராய் கொள்றது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய காலத்தில் எனக்கு தந்திருக்கிறான். அதிகமான காலம் போயிட்டு இன்னொரு 13-12 நோன்பு தான் இருக்குது. இந்த ஈக்கக்கூடிய நோன்புல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் எதுக்காக தந்தானோ அந்த தக்வாவை அடைஞ்சி, அந்த மக்ஃபிரத்தை அடைஞ்சி, அந்த ரஹ்மத்தை பெற்று, நரக விடுதலையை பெற்று அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தின நல்ல முறையில ரமலானை கழிச்ச கூட்டத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அல்லாஹ் எல்லா நிலைமைகளையும் சீராக்கி அருள்வாயாக. அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே முழுமையான தீன வாழ்க்கையில ஹயாத்தாக்கி அருள்வாயாக. அல்லாஹ் நாங்கள் நோற்று நோன்புகளை தொழுகைகளை கபூல் செஞ்சு அருள்வாயாக. இந்த துஆவை அல்லாஹ் உன்னுடைய தனிப்பட்ட கிருபையால கபூல் செஞ்சு அருள்வாயாக. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله على النبي الأمي وعلى آله وصحبه وسلم وآخر دعوانا الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.